ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு குளோபல் மார்க்கெட் எல்லாம் காட்டினது ஒரு விதம், பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி ட்ரேட் ஆனது ஒரு விதம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பேங்க் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணப்பட்டது தான். ஸோ நிஃப்டி ஒரு மாதிரி க்ரீனில் இருந்தாலும் ஆக்சுவலாக ஒரு பர்சன்டேஜ் அளவு மேலே ஏறும் அப்படின்றது தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அப்படியே வந்து உல்ட்டாவாக ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு அப்புக்கு இல்லை இந்த ஒரு அப்மூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ரெடியாகவே இல்லை. நம்ம நேற்று வீடியோவிலே பார்த்தோம். அதனால தான் ஒரு மாதிரி டவுட்டாக மார்க்கெட் மேபி வந்து கீழே போகலாம் இல்லை ஸ்லோவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேப் அப் ஆன அந்த பேங்க் நிஃப்டியை வச்சு அப்படியே செஞ்சு விட்டாங்க. ஸோ எந்த அளவு ஒரு 56,000 தொட்டு ஒரு 1000 பாயிண்ட் அங்கேருந்தே டவுனு. ஒரு 181 ஸ்டாக் லாங்லையும் ஒரு 62 ஸ்டாக் ஷார்ட்லேயும் இருக்குது. இந்த ஷார்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து ரெட்டில் போயிருக்கு. இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பட் ஒரு 151 ஸ்டாக்ஸ் ப்ராடர் மார்க்கெட்டில் ஒரு லாங் இருக்கிறது நல்ல விஷயமா வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இறங்கின மார்க்கெட்டை அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அகெயின் அதே இடம் வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுது எண்ட் ஆஃப் யூஓடியில். இது ஒரு நல்ல சைனாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 150 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருக்குது. ஒரு 122 பாயிண்ட் தான் ஆக்சுவலாக இருக்குது. ஒரு 150 பாயிண்ட்டுக்கு வந்து ரேஞ்ச் இருக்கும். இப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சின்ன ஒரு கேப்பப்போ கேப் டவுனோ ஒரு 50-100 பாயிண்டில் மேலே கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அரை மணி நேரம் அங்கேயே சுற்றிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் அங்கேயே ஃபுல்லாக வச்சு முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீமியமே ஓடிஎம்மில் கிடையாது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து அங்கிட்டு போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அண்ட் விக்ஸ் வந்து சொன்ன மாதிரியே ஏறி இருக்குது. டெஸ்பைட் வந்து குளோபல் மார்க்கெட் ஏறி இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டை ஏறாதது காரணம் கண்டிப்பாக நம்ம நேற்று வந்து தயாராக இல்லை. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் போய் பார்த்தாலும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதனால் என்னமோ தெரியல, மார்க்கெட் வந்து பெருசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி அவன் தான் காரணம். ஆக்சுவலாக வந்து இந்த டவுனுக்கு காரணமே அவன் தான். ஐடி மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஒரு ஹெவி வெயிட் செக்டார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா ப்ளஸில் ஓப்பன் பண்ண மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிட்டு அகெயின் வந்து ரெக்கவர் ஆச்சு. இந்த ரெக்கவரில் கூட பெருசாக அவன் வந்து இது பண்ணலை, ரெக்கவர் ஆகலை, இதுதான் சொல்லி ஆகணும். பட் சின்ஸ் வந்து நிஃப்டி ஏதோ கோப்பப் பண்ணி மேலே ஏறிடுச்சு. மிட் கேப் நிஃப்டியும் சரி நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம நேற்று சொன்ன மாதிரியே நிஃப்டியோட ஸ்ட்ராடல் வந்து அந்த 178 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 176 ரூபாய்க்கு ஹை இருந்து ஒரு நல்ல டவுன். ஓகேங்களா, 122 ரூபான்னு சொல்லும்போது நேற்றே சொல்லியிருந்தோம் நாளைக்கு மேபி டிகே நிறைய நல்லா இருக்கும். பட் அதுக்கேற்ற மூவ் கண்டிப்பாக இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. மேபி மார்க்கெட் ரெக்கவர் ஆனதே ஒரு நல்ல விஷயம், பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகேவும் இருந்தது. இந்த ஒரு டிகே நாளைக்கு 122 பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பைரி கொண்டு போகுது. இந்த எக்ஸ்பைரி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் செயினில் 24,300 அட் த மணியாக வச்சுருக்குங்க. ஓகேங்களா, ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 12.1 அட் த மணி ஐவி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதே ஐவி தான் லாஸ்ட் வீக் நமக்கு இருந்தது. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி அதே தான். 12.1லேருந்து 11.6 11.8ன்னு சொல்லிட்டு 24,200க்கும் 24,300க்கும் தான் ஒரு கம்ஃபர்டபுள் ஐவி மாதிரி இருக்குது. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 24,328 இருக்குது. ஆல்மோஸ்ட் அதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. இப்படி தான் வந்து லாஸ்ட் டைமும் இருந்தது. அதனால் லாஸ்ட் டைம் கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி அடித்தாங்க பாருங்கள் மேலே. ஸோ அந்த லோலேருந்தே கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. பார்க்கலாம் நாளைக்கு மேபி அந்த அளவு இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் மேலே ஏறினா மார்க்கெட்டுக்கு ஷார்ட் கவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 24,300 இது வந்து ஸ்ட்ராடலாக எடுத்துக்கிட்டாலும் பாதி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராடலாக எடுத்துக்கிட்டாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 24,400 எப்படி பார்த்தாலும் இங்கேயும் வந்து ஒரு 81 லட்சம் இருக்குது. பட் இங்கே 24,200 66 லட்சம் இங்கே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இருக்குங்க, இந்த மணியில் கூட இன்னும் கைவிட்டு வெளியே வரல. மேபி மார்க்கெட் நாளைக்கு ஒரு மேலே ஒரு அப்மூவ் கொடுத்தது, ஒரு அடி அடித்தாங்க மேலே ஒரு அப்சைடில் தூக்கினா வந்து கண்டிப்பாக ஷார்ட் கவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. லைக் லாஸ்ட் வீக் நடந்த மாதிரி நடந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, அதுதான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு. பட் வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இறங்கின மார்க்கெட்டை நல்ல ஒரு புட் அடிஷன் இருந்து மார்க்கெட்டை கிராஜுவலாக வந்து ஏற்றினதை பார்க்க முடியுது. ஸோ இதுவும் நல்ல ஒரு பேக் ஆஃப் ஸ்ட்ரென்த்து தான். பார்க்கலாம், HDFC நாளைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகவும் வாய்ப்பு நிறைய இருக்குது. லெட்ஸ் சி. அண்ட் SGX நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பெரிய வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகலை. பார்க்கலாம், யூஎஸில் இன்றைக்கி ஒரு 7-8 மணிக்கெல்லாம் நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே மேனுஃபேக்சரிங் டேட்டா வர நியூஸ் இருக்குது. அது முக்கியமாக பெருசாக பார்க்குறாங்க. அதில் ஏதாவது டேட்டா வரும்போது மார்க்கெட் வந்து ஏறலாம். இதுதாங்க நேற்று நம்ம மார்க்கெட் வந்து ரெடியே ஆகலை. ஸோ 235 கோடிக்கு அவன் ரெட்டில் தான் இருக்கான். ஸோ எதுக்கு அவன் வந்து மேலே ஏறணும்?
ஓகேங்களா. ஸோ இந்த கேப் அப் வந்து கொடுக்கவே போனஸ் பாயிண்ட்டு. ஸோ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி மார்க்கெட்டை வந்து இறக்கிட்டாங்க. வேறு எதுவும் சொல்ல முடியாது. பட் பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி விஷயம் வந்து இன்றைக்கே மார்க்கெட்டில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு 7:30 மணிக்கு மேலே இங்கே எஃப்ஐடி ஆக்டிவிட்டி டேட்டா இருக்கும். அதை பாருங்கள், ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஒரு லோவர் ஐவிலே லோவர் வால்டலிட்டிலே மார்க்கெட் இருக்காது, ஏறும். இன்றைக்கி இந்த ஒரு 4.8% வந்து ஏறி இருக்குது. இது டியூரிங் த டே ஒரு 6 பாயிண்ட் சம்திங்லாம் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். அகெயின் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இறங்கி முடிஞ்சிருக்கு. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் வந்து 122 பாயிண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் வந்து 1170 பாயிண்ட் இருக்குது. பார்க்கலாம், இது நேற்று இருந்ததை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு ஏன்னா விக்ஸ் ஏறினதுனால ப்ரீமியமில் ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஓகேங்களா. அண்ட் டெக்னிக்கல்ஸை பொறுத்த மட்டுக்கு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸ் தாங்க எடுத்துக்கணும். பிபி டைனமிக் நீங்கள் மேலேயும் உடச்சது கீழே உடச்சது எனக்கு தெரிஞ்சு பெரிய க்ளூ வந்து கிடச்சிருக்காது. டெஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் அப் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. பேங்க் ஸ்டாக் செல்லிங் நடக்கும்போது ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இது வந்து இந்த மந்த் டேட்டா தான். ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. மார்க்கெட் எல்லாம் ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக மிக்சடு இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இறங்கின மார்க்கெட் ஏற்றினதே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த புட்டோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தலைகீழாக இருந்தது. ஒரு அந்த 24,300 புட் ஆப்ஷன் மார்னிங் ஒரு 80 லட்சம் இருந்தது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சமாக மாறிச்சு. 60 லட்சம் கைட்டி விட்டாங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியராக வந்தது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இறங்கின மார்க்கெட்டை ஏற்றுனது ஸ்லோவாக பேக் ஆஃப் ஸ்ட்ரென்த்து புட்டெல்லாம் செல் பண்ணி நல்ல அழகாக வந்து ஏற்றி ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இன்றைக்கி டேவோட ஐக்கிட்ட மார்க்கெட் இருந்தது தான் உண்மை முடிக்கும் போது. லெட்ஸி பார்க்கலாம், நாளைக்கு மேபி கூட சின்னதாக ஒரு கேப் அப் இருந்து கூட இல்லைன்னா மார்க்கெட் மேலே ஏறி கூட நாளைக்கு எக்ஸ்பைரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபியூச்சரஸஸ் பார்ட்டும் வந்து பெரிய க்ளூ இருக்காது, இதை விட்டுடலாம். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பேங்க் ஸ்டாக்ஸ் செல்லானதுனால புட்டு அங்கே வந்து வெளியே வந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அகெயின் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி ஒரு 1% வந்து பார்த்திங்கன்னா அப்பானதை பார்க்க முடிஞ்சுது. அதில் ஒரு ட்ரேட் எதுவும் பெருசாக வந்து இந்த லாஸ்ட்டு வாரம் எடுப்பேன். பட் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்தேன், அது காணாமல் போயிடுச்சு. ஒரு 3 லேடர் மாற்றி பார்த்துட்டேன். நான் புட் சைடில் லேடர் எடுத்தேன், எனக்கு கால் சைடு வேண்டாம் ஏன்னா ஷார்ட் கவர் ஆகும்ன்ட்டு. பட் புட் சைடில் வந்து நல்ல பெட்டாக இருந்தது, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்ச் இருந்தது, நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருந்தது. பட் எதுவுமே நானும் மாற்றி போகிறேன், அதுவும் மாற்றி மேலே போயிட்டே இருக்குது. ஒன்றும் பிடிக்கிறதுக்கு இதுவே காணும். பார்க்கலாங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அப்பில் இருக்குது. டெஸ்லா ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நல்ல ஒரு கேப் அப் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கும் சரி பார்க்கலாங்க. அங்கே மார்க்கெட் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. நிறைய நியூஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு மேனுஃபேக்சரிங் டேட்டா இன்றைக்கி வர இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ கிரிப்டோவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஆஃப் ஸ்ட்ரென்த் மாதிரி அந்த 90Kக்கு மேலே மாறி இருக்குது, ஏறி இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் லாஸ்ட் வீக் இருந்த மாதிரி நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு ஸ்கியூ இருக்குது. ஸோ கால் சைடு உடைக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம், இது மேபி நடக்கலாம், நடக்காமல் கூட இருக்கலாம். பட் கொஞ்சம் உஷாராக இருங்க. மார்க்கெட் கொஞ்சம் ஏதாவது ஸ்பார்க் அப்சைடில் கிடைச்சாலும் இது நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்லைனா அப்படியே போட்டு அமுக்கிடுவாங்க, இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்ன ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அதை பொறுத்து நாளைக்கு ஹோல் டே வந்து அப்படியே கட்டையை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாங்க. இன்றைக்கி விக்ஸ் அப்பானது ஒரு சின்ன ஒரு பேட் நியூஸாக பார்க்கலாம். அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, அது வால்டலிட்டி அகைன் வந்து க்ரியேட் பண்ணோம். இன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணப்பட்டது தான் இன்றைக்கி மார்க்கெட்டோடைய அந்த புல் க்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணதாக பார்க்குறேன். வேறு எதுவும் கிடையாது. எவ்வளவோ ட்ரை பண்ணுச்சு. ஏன்னா வந்து மற்ற நிஃப்டி ஸ்டாக்ஸை தான் அகைன் வந்து அந்த பேங்க் நிஃப்டியை பிடிச்சி இழுத்த மாதிரி நான் பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ பட் பார்க்கலாம், நாளைக்கு மேபி அவன் இறங்கி மேலே முதல்ல ஓடுவான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நடக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க. மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஸ்டாக்ஸுகளில் மார்க்கெட்டில் ஃபுல் வால்டலிட்டி இருக்கும். இது மேபி இங்கே இல்லாமல் மார்க்கெட் 2% கீழே இறங்கி முடிஞ்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை 2% மேலே ஏறி ஷார்ட் கவர் நடந்து முடிஞ்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.